தாய் பூனை செத்து போச்சு சார். அது எடுத்துன்னு போய் போட்டேன். எப்படி செத்து தாய் பூனை? பைக் ஏற்றி. ஐயோ. நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். வள்ளுவர் பெருந்தகை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ன சொல்றாருன்னா, தனக்கு கிடைத்ததை பகிர்ந்து எல்லா உயிர்களுக்கும் கொடுத்து தானும் வாழ்ந்து பிற உயிர்களையும் வாழ வைப்பது அறநூலோர் தொகுத்த நூல்களிலே மிகப்பெரிய அறம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. முத்துக்குமார் சார். ஒரே முத்துக்குமார் தானே? இந்த பேக்ல வச்சுக்கீங்க பூனை. இந்த ஒரே நிமிஷம் வந்துட்டேன். இந்த இடம் தான் சார். ஒரு லொகேஷன் வரைக்கும் எடுத்தீங்க. ஆமா, எனக்கு கரெக்டா தெரியல. அவர் அசிஸ்டன்ட் ஆயிருக்காரு சார் தான். எடுக்கவா சார்? எடுங்க. என்ன பிரச்சனை இருக்கு அங்க? வழக்கு யாருமே இல்லை, இடம் இல்லை. அங்கெல்லாம் வாடகை வீடு. சரி சரி. ஹவுஸ் ஓனர் வீடு சத்தம் வச்சுட்டாங்க. நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் காலையில் போயிடுவோம் சார். சரி சரி சரி. பாவம் கத்தியிலே கிடந்தது. சரி. ஹவுஸ் ஓனர் செலவு பண்ண மாட்டாங்க. அவங்க இருந்தாலே கத்துறாங்க. இதை விட அதிகமாக கத்துறான். எது எது பூனைக்கு சேர்த்து வாடகை கேட்பாங்க. தாய் பூனை செத்து போச்சு சார். அது எடுத்துன்னு போய் போட்டேன். எப்படி செத்து தாய் பூனை? பைக் ஏற்றி. ஐயோ. இது என்னங்க? அந்த 3 நாளா பால் கொடுத்த வாங்கி வச்சு. சரி சரி. பால் குடிக்குதுங்களா? குடிக்குது சார். இந்த பால் குடிக்குது, பசியில குடிக்குது. இது எப்போ வாங்கின பால்? இதுக்கு இன்னைக்கு காலையில வாங்கினா. பால் பூனை உனக்கு இல்லை. இதை இங்க விட்டு வச்சிருக்கீங்களாப்பா? பாக்ஸ் வச்சு பாக்ஸ் வச்சு உள்ள வச்சிரு. ரொம்ப குட்டியா இருக்கு. ஆமா சார். 2 வாரம் கூட அவ்வளவு சார். மழை நனைஞ்சா கூட செத்து போயிடும். இங்கே நம்மகிட்ட நிறைய உயிரினங்கள் மழை வரப்போது இல்ல, அந்த கூண்டெல்லாம் கவர் பண்ணிருக்கோம் பாருங்க. எல்லாம் ஓப்பன்ல இருந்தது. ஓப்பன்னா கம்பி போட்டுருக்கோம். மழை தண்ணி சாரல இருக்கு. மழை 26க்கு அப்புறம் கட்டாயம் மழை இருக்குன்றாங்க. தொடர் 3 நாள் மழை இருக்குன்றாங்க. 72 hours இருக்குன்றாங்க. நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் மழையே இல்ல. நவம்பர் முடியும் இல்ல, இந்த மாசம் கட்டாயம் இருக்கும். கட்டாயம். அதனால அந்த கூண்டெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஒரு அட்டைப்பேட்டி கொடுங்கப்பா தம்பி. இந்த பூனைக்குட்டி ரொம்ப பச்சிலம் பூனை. இதை அவர் கொண்டு வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, தம்பி பரத் உடனே அதுக்கு பால் தர்றாரு. அப்புறம் என் மகள் இது மேலே கூடுதல் கவனம் எடுத்துக்கிறா, என்னோட மனைவி கூடுதல் கவனம் எடுத்துக்கிறாங்க. இது எல்லாருக்கும் கிடைக்கப்பெறுவது மிக கடினம். அதனால் நான் எல்லாரும் இதை செஞ்சாங்கன்னு வலியுறுத்த முடியாது. அது நியாயமும் கிடையாது. வாய்ப்பு இருக்கும் மணியில் இந்த மாதிரி பல உயிர்களை பார்க்குறது ஒரு பெரிய வரம் தான். அல்லது இது பாதுகாப்பாக எங்கே இருக்குமோ அங்கே கொண்டு போய் கொடுப்பது ஒரு சிறந்த குணம் தான். இந்த வாய்ப்பு யாருக்காவது கிடைச்சா உங்கள் பக்கத்தில் எங்கேயாவது பாதுகாப்பாக இருக்கணும்னா அங்கே கொண்டு போய் இதை ட்ராப் பண்ணுறது நம்ம இனிமேல் செய்ய வேண்டிய பணி அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாயில வச்சு திணிக்க வேண்டியிருக்கு. உதறி உதறி குடிச்சிருக்காங்க. குட்டி இல்லை உள்ள வச்சலாம். எங்கள் வழியை விட்டு பால் கொடுங்க. பால் கொடுங்க. கெட்டு போயிடும். பரத்து வேற பால். ஆமாம், ஈவினிங்லாம் கெட்டு போயிருக்கும். பச்சை பால் தான். எல்லா உயிர்களையும் வளர்ப்பது அல்லது இதுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது எல்லாராலையும் சாத்தியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு பெருநகர வாழ்க்கை ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுத்துருக்குது. வீட்டிலேயே சில பேருக்கு ஒவ்வாமை இருக்கும். பூனைகள்லாம் ஒரு ஒவ்வாமை இருக்கும். அதனோட முடி உதிர்ந்தால் ஒவ்வாமை இருக்கும். வீட்டில் குழந்தை பிறந்திருக்கும். அந்த மாதிரி சூழலில் எல்லாராலையும் இதை வச்சிக்க முடியாது. அது ஏற்புடையது தான். ஆனால் வாய்ப்பு இருக்கும் எனில், வாய்ப்பு இருந்து இதெல்லாம் வச்சுக்கிறோன்னா அது ஒரு பெரிய வரம். வாய்ப்பு இல்லாத பட்சத்தில்
இவை பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இவைகளுக்கும் உணவு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய வரம். அந்த வகையில் ஒரு நண்பர் வந்து ராமாவரம், அதாவது நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி அவர் சினிமாவில் உதவி இயக்குனராக பணிபுரிகிறார். இவர் வீட்டில் நாட்டு பூனை தான், பூனை குட்டி போட்டுக்குது. அந்த தாய் பூனை ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போச்சு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பூனைக்குட்டியை வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க யாரோ பக்கத்தில் இருக்கவங்க, இல்லை ஹவுஸ் ஓனர் யாரோ சொல்கிறாங்க. அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எனக்கு தெரிந்த இன்னொரு இயக்குனர் முத்துக்குமார், அவர் வழியாக என்னை பற்றி கேள்விப்பட்டு 40 கிலோமீட்டர் தள்ளி இந்த நாட்டு பூனை தூக்கிட்டு வரார். இங்கே கொடுத்தா அது பாதுகாப்பாக இருக்கும், ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் பெரிய இடம், இங்கே இருந்தால் அது பாட்டுக்கு இயல்பாக மற்ற பூனைகளோட பாதுகாப்பாக இருக்கும்னு கொண்டு வராரு. இந்த நாட்டு பூனையை வந்து யூஸ்வலாக நம்ம பக்கத்து தெருவில் கூட விட்டா அது பாட்டுக்கு இயல்பாக வளரும். ஏன்னா இது வந்து எலியை பிடிச்சி சாப்பிடும், பல்லியை பிடிச்சி சாப்பிடும். இது வந்து தானாகவே வளரக்கூடிய மிகப்பெரிய தன்மை படைத்த பூனை தான். இந்த கேட், புலி, சிங்கம், சிறுத்தைகள் எல்லாமே கேட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இவர்களுக்கு வந்து அந்த வீரியம் உண்டு, தானாகவே வளரும். ஆனால் இவர் என்னன்னா, இதுவும் ரோட்டில் ஏதாவது அடிபட்ட போகுதுன்னு சொல்லி 40 கிலோமீட்டர் கொண்டு வந்து பையில் வச்சு கொண்டு வந்து அவ்வளோ அக்கறையாக கொண்டு வந்து ஒப்படைக்கிறார். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் மிகச்சிறந்த மனிதர்னு தோணுது. எனக்கு இடம் இருக்குது, வச்சுக்கிறேன், அவருக்கு மனம் இருக்குது, இது எங்கேயாவது பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி. அதனால் இந்த பதிவை மக்களோட பகிர்வது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கும்.